பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று தீர்க்கதரிசியினால் ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர்தாமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் அல்ல, அவருடைய குணமாக்கும் ஊழியத்தில் நிறைவு பெற்றது. இது அவருடைய மனதுருக்கத்தையும் துன்பப்படுகிற ஜனங்களோடு அவர் தம்மை அடையாளப்படுத்தி கொண்டதையும் நோய்களை மறைய செய்வதில் அவருக்கு இருந்த வல்லமையும் குறித்து பேசுகிறது. ஆம், இந்த நாளிலே நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார் என்று இங்கே பார்க்கிறோம். சிலருடைய வாழ்விலே சில தீராத நோய்கள், தீராத பலகீனங்கள் அவர்களுடைய வாழ்வில் இருக்கிறதற்கு நான் சில நபர்களை கண்டு கொண்டிருக்கிறேன். எப்படி என்றால், அவருடைய வாய் சில நேரங்களில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வாயின் வார்த்தை அவர்களை விட்டு போகாது. அதிகமான பேச்சுக்கள், அதிகமான காரியங்கள், குறை சொல்லுதல், மற்றவர்களை குற்றப்படுத்துதல், தனக்கடாத வழக்கிலே தலையிடுதல், இப்படி போன்ற காரியங்களை அவர்கள் தங்களுடைய பலவீனத்தையும் பொருட்படுத்தாமல் பேசுகிறதினாலே சில பலவீனங்கள் அவர்களை விட்டு நீங்குவது இல்லை. இந்த நாளிலும் தேவன் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும், பிரியமான வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். தீராத காரியங்களை நாம் தேடி போய் அவைகளிலே சிக்கிக்கொள்கிறதை பார்க்கிலும் தேவனண்டை திருந்தி தேவனுக்காய் நாம் நிற்பது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார். இந்த நாளிலே உங்கள் வாழ்விலே எப்படிப்பட்ட நோய்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள் இருக்கும் என்று சொன்னால் உங்களை முழுமையுமாய் ஆண்டவர் சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய அர்ப்பணிப்பானது மேம்போக்காக இருக்கக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் சரணடைதல் அவசியம். நம்முடைய வாழ்விலே சில வைராக்கியங்கள், கசப்புகள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களிலே ஒருவரை குறித்து அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அது தொடர்ச்சியாக காணப்படும் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் அதற்கேற்ற கிரியைகளை செய்து கொண்டிருக்கும். நாம் மற்றவர்களை குறைப்படுத்துதலோ காயப்படுத்துதலோ நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் நாம் நமக்கு நாமே வைத்து கொள்கிற ஒரு காரியமாக அது செயல்பட ஆரம்பிக்கும். நம்முடைய சரீரத்தின் படியிலே நான் சொல்லுகிற ஒரு காரியம், பலவீனங்கள் இருக்கிற பொழுது பலமானவைகளை நாம் பேச வேண்டும், நலமானவைகளை நாம் பேச வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய வேண்டும், தேவனுக்கு உகந்த காரியங்களாக. தேவனே, இந்த பலகீனம் என்னை நீக்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்தது போல நம்முடைய பலவீனத்தில் தேவனை நோக்கி நம்முடைய அறிக்கையிடுதலையும் நாம் அவருடைய சமூகத்தில் சரண்டர் ஆகுதலையும் நாம் சரியாக செய்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக ஒரு விடுதலையை நாம் காண முடியும். இங்கே நான் சொல்லக்கூடிய ஒரே காரியம், இந்த வசனத்திலிருந்து உண்மையாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் விசுவாசியுங்கள், நம்புங்கள். தேவன் உண்மையாகவே உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை அவர் செய்வார். தேவனிடத்திலிருந்து நன்மையை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை, சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். God bless you.